சமூகம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளிலும் மற்றுமொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம். அந்த வகையிலே தமிழக அரசியல் ஒரு புதிய அக்னி பரீட்சையின் வாசலில் நிற்கின்றது. 108 இடங்களை பிடித்து தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்தும் ஆட்சி அமைக்க தேவையான 118 என்று மாய எண்ணை எட்ட முடியாமல் தவிக்கிறது நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம். ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரியுள்ள விஜய்க்கு சபாநாயகர் தேர்தல் முதல் சவாலாக மாறியுள்ளது. மறுபுறம் வளைகுடாவில் 67வது நாளை எட்டியுள்ள போர் ஐக்கிய அரபு அமீரகம் மீதான ஏவுகணை தாக்குதலால் உச்சக்கட்டத்தை எட்டியுள்ளது. ஈரான் பூமியின் முகத்திலிருந்தே துடைத்தெறியப்படும் என ட்ரம்ப் விடுத்துள்ள மிரட்டல் உலகையே நடுக்கமுற செய்துள்ளது. சபாநாயகர் தேர்தலில் விஜய் வெற்றி பெற்று தனது சிம்மாசனத்தை கைப்பற்றுவாரா அல்லது திராவிட கட்சிகளின் கூட்டணி அவரை முறியடிக்குமா? திருச்சி கிழக்கில் சகாயம் IAS களமிறங்குவது விஜய்க்கு எவ்வளவு பலம் சேர்க்கும்? வளைகுடாவில் ட்ரம்ப் சொன்னது போல ஈரான் மீது ஒரு இறுதி தாக்குதல் நடத்தப்படுமா? தமிழகத்தின் அடுத்த சில நாட்களும் வளைகுடாவின் அடுத்த சில மணி நேரங்களும் வரலாற்றை மாற்றப் போகின்றன. விரிவான செய்திகள் இதோ. உங்கள் வியாபாரம் ஒரு வாடிக்கையாளரையும் இழக்காது. Fourth Monkey Connect. இன்றே உங்கள் வியாபாரத்தை பதிவு செய்யுங்கள். இப்போதே வாட்ஸ்அப் செய்யுங்கள். 2026 தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் தமிழக அரசியலை எதிர்பாராத திருப்புமுனைக்கு கொண்டு வந்துள்ளன. எந்த கட்சிக்கும் தெளிவான பெரும்பான்மை கிடைக்காததால் நீண்ட இடைவெளிக்கு பிறகு மாநிலம் தொங்கு சட்டசபை நிலையை சந்தித்துள்ளது. இந்த சூழலில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தனது முதல் அரசியல் அக்னி பரீட்சையை எதிர்கொள்கின்றார். 108 இடங்களை கைப்பற்றி தனி பெரும் கட்சியாக உருவெடுத்து தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைக்க தேவையான 118 என்று மாய எண்ணை எட்ட முடியாமல் நின்றுள்ளது. இதனையடுத்து ஆட்சி அமைக்க உரிமை கோரி விஜய் தமிழக ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேகருக்கு அதிகாரப்பூர்வமாக கடிதம் அனுப்பியுள்ளார். அந்த கடிதத்தில் தனி பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளதால் ஆட்சி அமைக்க வாய்ப்பு வழங்க வேண்டும் என்றும் சட்டமன்றத்தில் பெரும்பான்மையை நிரூபிக்க 15 நாட்கள் அவகாசம் வழங்க வேண்டும் என்றும் கோரியுள்ளார். ஆனால் இங்கே இன்னும் அரசியல் கணக்கு இன்னும் சிக்கலாகிறது. விஜய் 2 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருப்பதால் தேர்தல் விதிப்படி ஒரு தொகுதியை ராஜினாமா செய்ய வேண்டியுள்ளது. அதனால் கட்சியின் உண்மையான பலம் 107 குறையும். எனவே ஆட்சி அமைக்க குறைந்தது 11 MLAக்களின் ஆதரவு அவருக்கு கட்டாயமாகிறது. இந்த நிலையில் சிறிய கட்சிகள் மற்றும் சுயேட்சைகள் மட்டுமல்ல, எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக மற்றும் திமுக ஆகியவற்றின் அடுத்த நகர்வுகளும் மிக முக்கியமாக பார்க்கப்படுகின்றன. குறிப்பாக சபாநாயகர் தேர்தலே விஜய்க்கு உண்மையான முதல் சோதனையாக மாறியுள்ளது. திமுகவின் 73 உறுப்பினர்களும் அதிமுகவின் 53 உறுப்பினர்களும் இணைந்து ஒரே வேட்பாளரை நிறுத்தினால் அவர்களது மொத்த பலம் 126 உயர்ந்துவிடும். அப்படி நடந்தால் விஜய் ஆட்சி அமைக்கும் முயற்சி முதல் கட்டத்திலேயே தடுமாறும் வாய்ப்புள்ளது. மாறாக சபாநாயகர் தேர்தலில் வெற்றி பெற்றுவிட்டால் அடுத்த ஓராண்டுக்கு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர முடியாத சூழல் விஜய்க்கு சாதகமாக அமையும். அதனால் தமிழகத்தின் அடுத்த முதலமைச்சர் யார் என்ற கேள்விக்கான முதல் விடை சபாநாயகர் தேர்தல் முடிவிலேயே மறைந்துள்ளது. இதற்கிடையில் விஜய் தனது அடுத்த அரசியல் நகர்வுகளையும் அமைதியாக திட்டமிட்டு வருகின்றார். பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு ஆகிய 2 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ள நிலையில் பெரம்பூரை தக்க வைத்து காலியாகும் திருச்சி கிழக்கில் வலிமையான முகத்தை நிறுத்த திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அந்த பெயரில் அதிகமாக பேசப்படுவது முன்னாள் அதிகாரி சகாயம் IAS. நேர்மையான அதிகாரி என்ற மக்கள் நம்பிக்கையை பெற்றுள்ள சகாயம் அரசியலுக்கு வந்தால் அது விஜயின் கட்சிக்கு படித்தவர்கள், நடுத்தர மக்கள் மற்றும் ஊழலுக்கு எதிரான வாக்காளர்களிடம் புதிய நம்பிக்கையை உருவாக்கும் என்று மதிப்பிடப்படுகின்றது. அதே நேரத்தில் புதிய அரசு அமைப்பதற்கான நிர்வாக திட்டங்களிலும் தாவேக தீவிரம் காட்டி வருகின்றது. தேர்தல் வியூக அமைப்பின் முக்கியஸ்தர் ஆதப் ஃபர்ச்சூனா மற்றும் முன்னாள் அதிகாரி அருண் ஆகியோரிடம் புதிய நிர்வாக கட்டமைப்பை வடிவமைக்கும் பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. தலைமைச் செயலாளர் முதல் காவல்துறை தலைமை இயக்குநர் வரை புதிய முகங்களை கொண்டுவர வேண்டும் என்ற எண்ணத்தில் விஜய் செயல்படுவதாக அரசியல் வட்டாரங்கள் கூறுகின்றன. சட்டம் ஒழுங்கு, நிர்வாகத்திறன், ஊழலற்ற ஆட்சி இந்த மூன்றையும் மையமாக கொண்டு அதிகாரிகள் அணியை அமைக்க விஜய் விரும்புகின்றார். மாவட்ட ஆட்சியாளர்கள், காவல் கண்காணிப்பாளர்கள் உள்ளிட்ட பல்வேறு உயர்மட்ட அதிகாரிகள் மாற்றப்படலாம் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதுவரும் ஆட்சி அமைப்பதற்கான முயற்சி மட்டுமல்ல, ஆட்சிக்கு வருவதற்கு முன்பே நிர்வாகத்தின் முகவரியை மாற்ற முயலும் அரசியல் திட்டமாகவும் பார்க்கப்படுகின்றது. மூத்த அரசியல்வாதி செங்கோட்டையன் கூறிய பொறுத்திருந்து பாருங்கள் என்ற ஒரு வரி இப்போது தமிழக அரசியலின் மைய சொற்களாக மாறியுள்ளது. எண்களின் அரசியல், கூட்டணிகளின் கணக்கு, சபாநாயகர் தேர்தலின் முடிவு இவை அனைத்தும் இணைந்தே விஜயின் அரசியல் எதிர்காலத்தை தீர்மானிக்கப் போகின்றன. தமிழக அரசியல் புதிய அத்தியாயத்தின் வாசலில் நிற்கின்றது. விஜய் முதல்வர் பதவியேற்பாரா அல்லது தொங்கு சட்டசபை வேறு திருப்பத்தை ஏற்படுத்துமா என்பது அடுத்த சில நாட்களில் தெளிவாகும்.
ஆனால் ஒரு விடயம் மட்டும் உறுதி, 2026 தேர்தல் முடிவு தமிழக அரசியலின் பழைய சமன்பாடுகளை உடைத்து புதிய சக்தி மையங்களை உருவாக்கிவிட்டது. இப்போது அனைவரின் பார்வையும் ஒரே இடத்தில் உள்ளது. விஜயின் அடுத்த நகர்வு என்ன என்பது மட்டும்தான். அதேவேளை மத்திய கிழக்கில் மறுபுறம் ஈரான் அமெரிக்கா மோதல் 67வது நாளை எட்டியுள்ள நிலையில் ஹார்முஸ் ஜலசந்தியை சுற்றியுள்ள பதற்றம் மேலும் தீவிரம் அடைந்துள்ளது. ஐக்கிய அரபு அமீரகம் மீது ஏவுகணை மற்றும் ஆளில்லா விமான தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் வளைகுடா பிராந்தியத்தின் பாதுகாப்பு நிலையை மீண்டும் உலக கவனத்திற்கு கொண்டு வந்துள்ளது. இந்த சூழலில் கடல்சார் பாதுகாப்பு, எண்ணெய் போக்குவரத்து மற்றும் பிராந்திய அரசியல் அனைத்தும் மிக நுணுக்கமான கட்டத்தை எட்டியுள்ளன. ஐக்கிய அரபு அமீரகம் ஈரானிலிருந்து ஏவப்பட்டதாக கூறப்படும் பாலிஸ்டிக் மற்றும் குரூஸ் ஏவுகணைகளை தனது வான் பாதுகாப்பு படைகள் இடைமறித்ததாக அறிவித்துள்ளது. அதேவேளை புஜைரா எண்ணெய் நிலையத்தில் ஆளில்லா விமான தாக்குதல் என சந்தேகிக்கப்படும் சம்பவத்திற்கு பிறகு தீ விபத்தும் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் குறித்து தெஹ்ரான் இதுவரை எந்த அதிகாரப்பூர்வ கருத்தையும் வெளியிடவில்லை. இந்த தாக்குதலுக்கு பின்னர் கத்தார், ஜோர்டான், சவுதி அரேபியா, குவைத், வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சில் மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் ஆகியவை ஒன்று கூடி ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு ஆதரவு தெரிவித்துள்ளன. கனடா பிரதமர் மார்க் பிரிட்டன் பிரதமர் கியர் ஸ்டார்மரும் பதற்றத்தை தணிக்க ராஜதந்திர முயற்சிகள் அவசியம் என்று வலியுறுத்தியுள்ளனர். இந்த நிலையில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஹார்முஸ் ஜலசந்தியில் அமெரிக்க கடற்படை கப்பல்கள் குறிவைக்கப்பட்டால் ஈரான் பூமியின் முகத்திலிருந்து துடை தெறியப்படும் என்று கடுமையாக எச்சரித்துள்ளார். மேலும் தற்போதைய போர் நிறுத்தம் தொடர வேண்டும் என்றால் ஈரான் அதனை மதிக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஹார்முஸ் ஜலசந்தியில் நடந்த சம்பவங்கள் குறித்து இரு தரப்பும் முரண்பட்ட தகவல்களை வெளியிட்டுள்ளன. 2 அமெரிக்க கொடி ஏந்திய வர்த்தக கப்பல்கள் பாதுகாப்புடன் அந்த நீர்வழியை கடந்து சென்றதாக அமெரிக்க ராணுவம் தெரிவித்துள்ள நிலையில் எந்த வர்த்தக கப்பலும் அங்கு கடந்து செல்லவில்லை என்று இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை மறுத்துள்ளது. மேலும் வர்த்தக கப்பல் போக்குவரத்திற்கு இடையூறு விளைவிக்க முயன்றதாக கூறப்படும் 6 சிறிய ஈரானிய படகுகளை அமெரிக்க படைகள் மூழ்கடித்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் எனப்படும் ஹார்முஸ் ஜலசந்தியை மீண்டும் திறப்பதற்கான அமெரிக்க நடவடிக்கையின் ஒரு பகுதியாக இது நடந்ததாக கூறப்படுகின்றது. ஆனால் இவை பொதுமக்கள் பயன்படுத்திய படகுகள் என்றும் இந்த சம்பவத்தில் 5 அப்பாவி மக்கள் உயிரிழந்ததாகவும் ஈரானிய அரசு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. ஈரானின் தெற்கில் உள்ள தயாரால் துறைமுகத்தில் பல வர்த்தக கப்பல்களில் தீ விபத்து ஏற்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதனிடையே ஹார்முஸ் ஜலசந்தியை நிர்வகிப்பது ஈரானின் சட்டபூர்வ உரிமை என்று முதல் துணை ஜனாதிபதி முகமது ரெசா அரஃப் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். ஈரானின் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்சி ஒரு அரசியல் நெருக்கடிக்கு ராணுவ தீர்வு அல்ல என்று கூறி பதற்றம் அதிகரித்து வரும் சூழ்நிலைக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார். முன்னாள் அமெரிக்க துணை வெளியுறவுத்துறை செயலாளர் மார்க்கி மிட் வாஷிங்டனுக்கும் தெஹ்ரானுக்கும் இடையே இன்னும் பெரிய இடைவெளி இருந்தாலும் இருதரப்பும் தங்கள் கோரிக்கைகளை தளர்த்தினால் வரையறுக்கப்பட்ட முன்னேற்றம் சாத்தியமாக இருக்கலாம் என்று தெரிவித்துள்ளார். வளைகுடா முழுவதும் பாதுகாப்பு அச்சம் அதிகரித்துள்ளது. ஓமான் நாட்டில் ஹார்முஸ் கடற்கரையோர குடியிருப்பு கட்டடம் ஒன்றை தாக்கியதில் 2 காயமடைந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. இதேவேளை ஹார்முஸ் வழியாக கப்பல்களுக்கு பாதுகாப்பு அளிக்கும் பணியின் ஒரு பகுதியாக அமெரிக்க போர்க்கப்பல்கள் வளைகுடாவிற்குள் நுழைந்துள்ளன. இஸ்ரேலும் இந்த நிலையை நெருக்கமாக கவனித்து வருகின்றது. அமெரிக்க ஈரானிய படைகளை அழைத்தும் ஏவுகணைகளை இடைமறித்தும் தொடர்ந்து தமது படைகள் உயர் எச்சரிக்கை நிலையில் உள்ளதாக இஸ்ரேலிய ராணுவ அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். லெபனானில் போர் நிறுத்தம் அமலில் இருந்த போதும் பதற்றம் குறையவில்லை. லெபனான் அதிபர் ஜோசப் அவுன் இஸ்ரேலிய தாக்குதல்களுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கான பாதுகாப்பு ஒப்பந்தம் இல்லாமல் எந்தவொரு அரசியல் சந்திப்பும் பயனளிக்காது என்று தெரிவித்துள்ளார். அதே நேரத்தில் ஹிஸ்புல்லா தனது போராளிகள் தெற்கு லெபனானில் இஸ்ரேலிய படைகளுடன் மோதியதாக கூறியுள்ளது. மேற்குறிப்பிட்ட எல்லா முன்னேற்றங்களும் உலகளாவிய சந்தைகளில் உடனடி தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளன. ஐக்கிய அரபு அமீரகம் மீதான தாக்குதல்களின் பின்னர் ஜூலை மாத விநியோகத்திற்கான பிரெண்ட் கச்சா எண்ணெய் விலை 5% மேல் உயர்ந்துள்ளது. உலகளாவிய எண்ணெய் விநியோகத்தின் முக்கிய நிரம்பாக இருக்கும் ஹார்முஸ் ஜலசந்தி மீதான பதற்றம் சர்வதேச பொருளாதாரத்தில் பெரும் அதிர்வலைகளை உருவாக்கி வருகிறது. 67வது நாளை எட்டியுள்ள ஈரான் போர் இப்போது ஒரு இருதரப்பு மோதலை தாண்டி முழு வளைகுடா பிராந்தியத்தையும் அச்சுறுத்தும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. ஹார்முஸ் ஜலசந்தி மீதான கட்டுப்பாடு, கடல்சார் தாக்குதல்கள், சர்வதேச கண்டனங்கள் மற்றும் எண்ணெய் சந்தையின் அதிர்வு ஆகியவை இந்த நெருக்கடியை உலகளாவிய கவலையாக மாற்றியுள்ளன. அடுத்த சில நாட்களில் எடுக்கப்படும் ராணுவ அல்லது ராஜதந்திர முடிவுகள் மத்திய கிழக்கின் மட்டுமல்ல உலக பொருளாதாரத்தின் திசையையும் தீர்மானிக்கக்கூடியவை. இத்துடன் குறித்த காணொளி நிறைவு பெறுகின்றது. இது தொடர்பிலான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கலாம். இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.